மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மீது எதிர்க்கட்சிகள் வழங்கிய நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து தொழிலதிபர் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மோசடி வழக்கு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு அவையை முடக்கி வந்த நிலையில் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்வதற்கான நோட்டீஸை எதிர்க்கட்சியினர் கடந்த வாரம் சமர்ப்பித்தனர். இந்த தீர்மானம் நோட்டீஸ் திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி மற்றும் திமுகவை சேர்ந்த 60 எம்பிக்கள் கையெழுத்திட்டிருந்தனர். இந்நிலையில் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்படுவதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். 14 நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் சமர்ப்பிக்காதது மற்றும் நோட்டீஸ் ஜெகதீப் தன்கரின் பெயரை தவறுதலாக குறிப்பிட்டது உள்ளிட்ட காரணங்களால் தீர்மானத்தில் விளம்பரம் தேடும் நோக்கத்தில் உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாக தீர்மானம் தள்ளுபடி செய்யப்பட்டது.